விரட்டி அடிக்கப்பட்ட ஜூலி, அறிவாலயம் பக்கமே வரக்கூடாது. மு.க. ஸ்டாலின் உச்சக்கட்ட கோபம். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலுக்கு பின்பு நடந்த ஆட்சி மாற்றத்திற்கு பின்பு பல கட்சிகளில் அரசியல் மாற்றமும் அரங்கேறி வருகிறது. இதில் சுமார் அரை நூற்றாண்டுகளுக்கு மேல் இருந்த அதிமுக அட்ரஸ் இல்லாமல் போச்சு. இனி அந்த கட்சியை பற்றி பேசி நேரம் விரய செய்ய வேண்டாம் என மக்களும் கடந்து செல்கிறார்கள். ஆட்சியை இழந்து திமுக கட்சியை பலப்படுத்த அடுத்த கட்ட நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறது. அதுதான் தற்பொழுது திமுகவுக்கு பிரச்சனையாக உருவெடுத்திருக்கிறது. அதாவது திமுகவின் சில நடவடிக்கைகள் அந்த கட்சிக்கே பேக் ஃபயர் ஆகி கொண்டிருப்பதுதான் திமுகவை மேலும் பரிதாபத்திற்கு தள்ளி கொண்டிருக்கிறது. திமுகவில் பல பேச்சாற்றல் கொண்ட ஆளுமை மிக்க தலைவர்கள் இருக்கும்போது மக்களால் வெறுக்கப்பட்ட ஜூலிக்கு திமுக கொடுத்த முக்கியத்துவம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினையே கோபமடைய செய்திருக்கிறது என்கிறது அறிவாலய வட்டாரங்கள். குறிப்பாக திமுகவில் ராசா போன்ற நபர்கள் ஆளும் தாவேக் அரசுக்கு எதிராகவும் முதல்வர் விஜய்க்கு எதிராகவும் பேசி வருவது ஓரளவுக்கு திமுகவுக்கு கை கொடுத்து வருகிறது. இதே போன்றுதான் தாவேக் அரசுக்கு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று திமுகவினர் கூட பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்க, மறுபக்கம் ஜென்சி டிஎம்கே என்கிற பெயரில் பிக்பாஸ் ஜூலி போன்ற நபர்களை தாவேக் அரசுக்கு எதிராக திமுக களம் இறக்கியது. அவர்களுக்கு அது பேக் ஃபயர். திமுகவினரே இதை நிறுத்த சொல்லுங்க, எங்களால் வெளியில் தலை காட்ட முடியவில்லை என்று சொல்லும் அளவுக்கு சென்றுவிட்டது. இந்த நிலையில் ஜூலியின் திமுக ஆதரவு மற்றும் தாவேக் எதிர்ப்பு நடவடிக்கை பாரம்பரியமிக்க ஒரு இயக்கத்தை கேலி கூத்தாக மாற்றி வருவது பற்றிய தகவல் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கவனத்திற்கு சென்றிருக்கிறது. இதுகுறித்து சமீபத்தில் அறிவாலயத்தில் மு.க. ஸ்டாலின் திமுக முக்கிய புள்ளிகளிடம் பேசியிருக்கிறார். ஒன்று, கட்சியை தோல்வியிலிருந்து மீட்டெடுப்பதற்கான ஆக்கப்பூர்வமான வேலையை செய்ய வேண்டும். அதை தவிர்த்து ஜூலி மாதிரி ஆட்கள் வந்துதான் நம்ம கட்சியை தூக்கி நிறுத்த வேண்டும் என்கிற அவல நிலைக்கா நாம் சென்று விட்டோம். இதற்கு முன்பு திமுக ஆதரவு யூடியூப் சேனல் வைத்து திமுகவுக்கு ஆதரவாகவும் நம் எதிரிகளை ட்ரோல் செய்தும் வந்தோம். அதையே தொடர்வோம். மக்களால் வெறுக்கக்கூடிய ஜூலி போன்ற நபர்களை திமுகவின் அடையாளமாக முன்னிறுத்துவது அது மக்களுக்கு திமுக மீது கோபம்தான் ஏற்படுத்தும். எதை செய்தாலும் சரியாக செய்யுங்கள். இனிமேல் திமுகவின் எந்த நிகழ்ச்சியிலும் ஜூலி தென்படக்கூடாது. முதலில் திமுகவினர் ஜூலி போன்றவர்களை ஊக்கப்படுத்தும் வேலையை இதோடு நிறுத்துங்க என கராராக பேசிய மு.க. ஸ்டாலின், முதலில் மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெற்றவர்களை ஜென்சி டிஎம்கேவில் இணைத்து வேலை செய்து ஜூலி மாதிரி ஆட்களை வெளியேற்றுங்கள் என்றாராம் மு.க. ஸ்டாலின். இதனைத் தொடர்ந்துதான் அறிவாலயம் தரப்பில் இருந்து ஜூலிக்கு இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருக்கிறது என்றும், மேலும் அடுத்தடுத்து திமுக சார்பில் நடந்த நிகழ்வுகளில் ஜூலி உள்ளே தப்பித்தவறி கூட வந்து காரியத்தை கெடுத்துவிடக்கூடாது என்பதில் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு உத்தரவு பறந்திருக்கிறது என்கிறது அறிவாலயம் வட்டாரங்கள். இதனால்தான் ஜூலி சமீப காலமாக திமுக நிகழ்வுகளில் தென்படவில்லை என கூறப்படுகிறது.